எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி வந்து பூந்தி ரவை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் வந்து ஒரு கப் அரிசி மாவு, ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு கப்பு ரவை எடுத்துட்டுருக்கேன் நான். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து 3 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் சோக் பண்ணி அப்படியே வச்சுக்கணும். பாருங்கள், ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு 2 டம்ளர்ஸ் தண்ணி விட்டேன் நான். திருப்பி சொல்கிற ரேஷியோ: ஒரு டம்ளர் கோதுமை மாவு, ஒரு டம்ளர் அரிசி மாவு, ஒரு டம்ளர் ரவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கணும். ஸோ குழந்தைகள் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா டக்குன்னு இந்த ரவை தோசை போட்டு பூந்தி போட்டால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஊறட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா போகிறோம். ஊறின அப்புறம் நான் தோசை பார்த்து காமிக்கிறேன். பாருங்கள், கல் காஞ்சிடுது. ஸோ பூந்தி ட்ரை ஃப்ரூட் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், குழந்தைகளுக்கு ஸ்கூல்லேருந்து வந்த உடனே இந்த மாதிரி நீங்கள் வாத்து கொடுத்தா எக்ஸலண்ட்டாக இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டேன். ஸோ தேன் வந்து இப்படி விட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பூந்தி பாருங்கள், திராட்சை, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், குழந்தை நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். ஸோ பூந்தி ட்ரை ஃப்ரூட் தோசை ரெடி. ஸோ தட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இன்னொரு தோசை வாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பூந்தி மிக்சர் பாருங்கள், பாதாம், ட்ரை ஃப்ரூட்ஸ், முந்திரி பருப்பு, பாதாம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தேன், இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், கல் காஞ்சாச்சு. திருப்பியும் ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு கப்பு ரவை, ஒரு கப்பு அரிசி மாவு, இதான் அதோட ரேஷியோ. அப்போ வந்து நல்லா வரும். குழந்தைகளுக்கும் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும், கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும், நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து கேஷ்யூஸு, அப்புறம் பாதாம், ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் போடுறதுனால கொஞ்சம் இஷ்டமாக அந்த சாப்பிடுவாங்க. கொஞ்சம் வேகட்டும். ஸோ அதுக்கு முன்னே இது மூடி வச்சுருங்க ஒரு 2 மினிட்ஸ். பாருங்கள், தோசை வாத்தாச்சு. அது மேலே பூந்தி, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. ஸோ தோசை ரெடி. ட்ரை ஃப்ரூட்ஸ் பூந்தி, ட்ரை ஃப்ரூட்ஸ் தோசை ரெடி. ஸோ இது டிஸ்பிளே பண்ண மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஸோ பட்டலை. ஸோ பாருங்கள், இது தொட்டுக்கிறதுக்கு தெரியும். நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து இது கொடுக்கலாம், ஹனி கொடுக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம். பாருங்கள், ஹனி போட்டிருக்கேன் இதில் பவுலில். ஸோ சில்ட்ரன் ஸ்பெஷல் பூந்தி ட்ரை ஃப்ரூட் தோசை ரெடி. ஸோ என்னோடய சேனல் மகாபிரிவா_97 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.